வரலாறு ஒரு கதை, ஆனால் உண்மை அது மறைக்கப்பட்ட ரகசியம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாரத் சீக்ரெட்ஸ். இந்த சேனல் நவீன கால அறிவியல் விதிகளால் விளக்க முடியாத நம் முன்னோர்களின் தொழில்நுட்பம், அசுர கட்டிடக்கலை மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை உங்களுக்காக வெளிக்கொணரும். உலக வரலாறு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாகரிகம் ஒரே ஒரு மலைமை அழித்து அதை ஒரே ஒரு கோயிலாக செதுக்கி உருவாக்கியது. இது கட்டப்பட்டதல்ல, இது தொலைப்பட்ட கோயில். இவை கல்லல்ல, இந்திய புத்திசாலித்தனத்தின் உயிரோட்டமான சத்தம். இந்த கோயிலின் பெயர் கைலாசநாதர் ஆலயம், எலூரா. $1 டிரில்லியன் மதிப்பில் கூட இன்றைய உலகம் இதை புதிதாக கட்ட முடியாது. ஆனால் நம் முன்னோர் அதை ஒரு மலை முழுவதையும் வேரோடு அழித்து சரியாக மேலிருந்து கீழே ஒரே கல்லை சிலையாக உயிர்ப்பித்து உருவாக்கினர். இங்கே கேள்வி, கல் எவ்வளவு அகற்றப்பட்டது? சுமார் 4 லட்சம் டன். ஆம், 4 லட்சம் டன் கல் அகற்றப்பட்டது, அதுவும் எந்த மாடர்ன் மிஷினும் இல்லாமல். இது மனிதர்களின் செயல்தானா அல்லது இன்னும் புரியாத ஒரு கணித அறிவா? உலகின் எந்த அரசன், எந்த கட்டிடக்காரரும் இவ்வளவு கல் சரியாக அகற்றி ஒரே பாதையை ஒரே கோயிலாக மாற்றிய ரெக்கார்ட் இல்லை. ஆனால் நம் முன்னோர் கணக்கிட்டனர், அளந்தனர், மண் துகளின் வரை துல்லியமாக பார்த்தனர். அவர்கள் ஒவ்வொரு அடியையும் நட்சத்திரங்களின் அசைவோடு பொருத்தி கோயிலை செதுக்கினர். இந்த கோயிலில் ஒரு கல்லும் அணைக்கட்டு போல சேர்க்கப்படவில்லை. ஒவ்வொரு சின்னமும், ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு வாயிலும் ஒரே கல்லுக்குள் பிறந்தவை. இது கட்டிடம் அல்ல, இது உயிரோடு இருக்கும் ஒரு கணிட்ட வரைபடம். ஆனாலும் கேள்வி, அவர்கள் எப்படி இந்த துல்லியத்துடன் ஒரு மலைகளை வெட்டினர்? ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது இதுதான். இது தட்டும் கருவிகளால் உருவாக்கியதல்ல. இங்கு காணப்படும் கட்ஸ் லேசர் பிரிசிஷன் போல உள்ளது. அதாவது நம் முன்னோர்களுக்கு கல்லை சாஃப்டாக்கி செதுக்கும் ஒரு மறைந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது. இந்த அறிவு நாம் எழுந்தது. இந்த கோயிலை கட்ட 300 ஆண்டுகள் எடுத்ததாக யாரோ சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சி உண்மை. இந்த அளவு கல் அகற்ற தினமும் 12 மணி நேரம் வேலை செய்தாலும் 700 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இன்ஸ்கிரிப்ஷன்கள் சொல்வது இது 18 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. எப்படி 18 ஆண்டுகளில் 700 ஆண்டுகள் வேலை? உலகம் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள பயப்படுகிறது. ஏனெனில் இது கேள்வி கேட்கிறது, நம் முன்னோரின் அறிவு இன்றைய அறிவை விட அதிகமா? ஆம், அவர்கள் அறிந்த கணிதம், ஜியோமெட்ரி, அக்குஸ்டிக்ஸ், காஸ்மிக் அலைன்மெண்ட், இவை நவீன உலகம் இன்னும் விளக்க முடியாதவை. கைலாச ஆலயம் ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு எனர்ஜி மிஷின். இதன் ரெசனன்ஸ், இதன் சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், இதன் அலைன்மெண்ட், இவை அனைத்தும் உடல், மனம், ஆற்றல் மறுபிறப்பு அடைய பயன்படுத்தியது. இந்த மண்ணில் பிறந்த அசுர அறிவை உலகம் மறைக்க முயன்றாலும் அதை மீண்டும் எழுப்புபவர்கள் நாமே. இது நம் முன்னோர்களின் அற்புதம், இது நம் வரலாறு, இது நம் ரத்தத்தில் ஓடும் பெருமை. More forgotten truths await you. Subscribe to பாரத் சீக்ரெட்ஸ். உண்மை மறக்கப்படாது.